ஊர்ல இந்த தியாகேச பெருமான் ஆடக்கூடிய அழகான அஜபா நடனத்தை ஒரே ஒரு முறையாவது தரிசனம் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த சுவாமிய ஆற்றுறது ஒரு வழக்கம். இந்த ஊர்ல இப்படித்தான் ஆட்டணும் அப்படின்னு சில நியதிகள் இருக்கு, சீர்வாதங்கள், அப்படித்தான் அந்த பெருமான ஆட்டுவார்கள். இந்த கோவில்ல ஒரு அழகான முறை என்ன தெரியுமா? இந்த அஜபா நடனம் நிறைய சொல்லணும், நான் உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்றேன். திருமாலினுடைய மார்பில இருந்து பெருமான் ஆடக்கூடியதாக இந்த அஜபா நடனம் என்பது அமைந்திருக்கிறது. அது எப்படி? இந்த மூச்சு காத்து இருக்குது இல்லையா, அந்த மூச்சு காத்தானது மார்பிலிருந்து பிறந்து மேல் நோக்கி வந்து திரும்ப அது கீழ் நோக்கி செல்லுகின்ற தன்மை படைத்தது. இந்த மார்பு பள்ளி கொண்ட பெருமாளுடைய இடம். காற்று மேலேறி திரும்ப கீழ் இறங்குகின்றது. அதுபோல முன்னும் பின்னுமாகவும் மேலும் கீழுமாகவும் மட்டும்தான் இந்த பெருமான் ஆடுவார். அப்படி ஆடுகிற ஆட்டத்திற்கு தான் அஜபா நடனம் அப்படின்னு பேரு. இந்த மூச்சு காற்று போல இதுக்கு கஷ்டமே படக்கூடாது. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெருமான் இந்த கடைசிக்கு போயிட்டு அந்த கடைசிக்கு போயிட்டு வருவார், குதிப்பார், ஆடுவார். அப்படி எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. மூச்சு காத்து மாதிரி அப்படி சீரா முன்ன போய் பின்ன வருவார், பின்ன போய் முன்ன வருவார், மேல போவார், கீழே வருவார். அவ்வளவுதான். வேறு இந்த அஜபா நடனத்துல எந்த அசைவும் இருக்காது. ஆனா பார்க்க கண்கொள்ளாத காட்சி அஜபா நடன மூர்த்தியாக பெருமான் எழுந்தருளக்கூடிய அற்புதமான தரிசனம். இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தான மூர்த்தி வன்னீகநாதர், அதாவது புற்றிடம் கொண்ட பெருமான் அப்படின்னு இங்க பெருமான் காட்சி தருகிறார். தேவர்கள் புற்று வடிவமாகவே இங்க பெருமானை வழிபாடு செய்தார்கள், புற்றிடம் கொண்ட நாதர். ஆனா தியாகேசன்னா ஒரு தனி காதல் தான். தியாகேசன்னா ஒரு அற்புதமான பிரியம். வீதி விடங்கர் தியாகேசா ஆரூரா, தியாகேசா ஆரூரா, தியாகேசா அப்படின்னு கேட்டாலே அந்த திருவாரூர் தேர் நகருகிற போது இந்த கோஷத்தை கேட்டா நம்ம திருவாரூர்ல இருக்கிறோமா தேவலோகத்துல இருக்கிறோமா அப்படின்னு தெரியாது. திருவாரூரில் தேர் அழகு. ஆனா